வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பழைய சாதத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம எழுந்த உடனே அதிகாலையில் வெறும் வயிற்றில் பழைய சாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். பழைய சாதத்தை காலைல சாப்பிடும்போது அதனுடன் சிறிதளவு கல் உப்பு, சின்ன வெங்காயம், மோரெல்லாம் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதனுடைய மருத்துவ குணம் இன்னும் இரட்டிப்பு மடங்காக நமக்கு கிடைக்கும். சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் தன்மையும் உடலுக்கு கூடுதலான வலிமையை கொடுக்குங்க. ஸோ பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மற்றும் செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாமே நம்ம பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இரவு முழுவதுமாகவே சாதம் வந்து ஊறும் போது அதில் கோடிக்கணக்கான நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து உருவாகுங்க. ஸோ இது வந்து நம்முடைய குடலில் இருக்கக்கூடிய மைக்ரோபயோமை வந்து சமநிலையாக நமக்கு வந்து சீராக்கும். அப்போ அதனுடைய சமநிலையை வந்து நமக்கு சீராக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயிற்றுப்புண், அப்புறம் அஜீரணம், மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம், குடல் வீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐபிஎஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து முற்றிலுமாக நமக்கு அந்த ப்ராப்ளத்தெல்லாம் குணப்படுத்திக் கொள்ளலாம், மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார் சத்து வழங்கி, நீர் சத்து வழங்கி அந்த உணவுகளை வந்து செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றி ஒட்டுமொத்த குடல் வயிறு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமான மண்டலத்தையே பலப்படுத்திக் கொள்வதற்கு, செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கெல்லாமே பழைய சாதம் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. பழைய சாதம் நம்மளுடைய உடலுக்கு உடனடியான ஆற்றத்தை கொடுக்கும். ஆற்றலை கொடுத்து உடல் வெப்பத்தை வந்து நமக்கு வந்து தணிக்குங்க. ஸோ இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுத்து நேச்சுரல் கூலண்டாக பழைய சாதம் நமக்கு வந்து செயல்படுது. நொதித்தல் செயல்முறையின் காரணமாக பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகள் எளிதில் செரிக்கக்கூடிய எளிய சர்க்கரையாக உடனே மாறும். ஸோ நம்ம காலையில் பழைய சாதத்தை நம்ம சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான எனர்ஜி, அந்த இன்ஸ்டன்டான எனர்ஜி, உடனடியான ஆற்றல் வந்து நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால உடல் சோர்வு அப்படின்றது நமக்கு வந்து நீங்கி நாள் முழுவதுமாகவே நம்ம சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு அது வந்து பழைய சாதம் நமக்கு வழிவகுக்குங்க. ஸோ நம்மளுடைய வேலைகளை எந்த விதமான சிரமமும் இன்றி நம்ம வந்து சுறுசுறுப்பாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் வந்து பலவீனம் அடைவது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. இப்போ இந்த கோடை காலங்களில் உடல் வெப்பம் நமக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த உடல் வெப்பத்தை தணிக்கிறது கூட இந்த பழைய சாதம் தான். இயற்கையிலேயே பழைய சாதத்திற்கு உடலை குளிர்விக்கக்கூடிய குணம் இருக்கு. குறிப்பாக நீங்கள் இந்த வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான உடல் வெப்பத்தை வந்து சமநிலைப்படுத்திக் கொள்ளணும், தணிக்கணும் அப்படின்னா பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, சிறுநீர் எரிச்சல் மற்றும் அம்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் தாக்கங்களினுடைய குறைக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளும் போது உடல் வந்து இயற்கையாகவே உங்களுக்கு வந்து குளிர்ந்த நிலையில் இருக்கும். ஸோ உடல் சூடு அப்படின்றது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய சருமம் தொடர்பான பிரச்சனைகள் அது மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் நீங்கள் நலமோடு சுறுசுறுப்பாக இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு, இம்யூனிட்டியை வந்து பூஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் பழைய சாதத்தை எடுத்துக்கலாங்க. நொதித்தலின் போது பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 மற்றும் விட்டமின் B12 ஆகியவற்றினுடைய பல மடங்கு அளவு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் பலம் பெற ஆரம்பிக்கும். அந்த இம்யூன் சிஸ்டமே வந்து ஸ்ட்ராங் ஆகிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை எல்லாம் நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள், பூஞ்சை தொற்று வியாதிகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வராமல் தடுத்துக் கொள்ளலாங்க. ஸோ உங்களுக்கு குறிப்பாக அந்த அடிக்கடி வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஜுரம் அடிக்கிறது, சளி, இருமல் பிரச்சனை இருக்கும், தலைவலியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு போயிடும். மீண்டும் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வராமல் நீங்கள் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்திக்குங்க. ஸோ அந்த இம்யூன் சிஸ்டமே ஸ்ட்ராங் ஆகிறதால ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி உங்களை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை எப்போதுமே ஏற்படுத்தாது. நீங்கள் நலமோடு வாழலாம். ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கும் மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கும், நீங்கள் அந்த பிபி ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பழைய சாதத்தில் சோடியத்தினுடைய அளவு வந்து குறைவாக இருக்கு, பொட்டாசியம் மற்றும் பிற தாதுக்களினுடைய அளவு அதிகமாக இருக்கு. ஸோ இந்த பொட்டாசியம் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய நரம்புகள், அந்த ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை உடல் எங்கும் பாய்ச்சுது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் ஏற்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் செல்லாதது தான் நீங்கள் பிபி ப்ராப்ளம், பிளட் ப்ரெஷர் அப்படின்றது வந்து குறிப்பிடுறீங்க இல்லையா. ஸோ அதனால அந்த ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த அழுத்தத்தை வந்து சீராக வைத்து உடலெங்கும் ரத்த ஓட்டத்தை அனுப்புறதுக்கு பழைய சாதம் ஹெல்ப் பண்ணும். அதே போல உங்களுடைய உடல்ல செரோட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகிழ்ச்சியான ஹார்மோனை சுரக்க வைக்கிறதுக்கு, மன அழுத்தம், பதட்டத்தை எல்லாம் குறைத்து இரவுல நல்ல தூக்கத்தை உங்களுக்கு வந்து வர வைக்கிறதுக்கு எல்லாமே பழைய சாதம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இளமை பொலிவாக நீங்க இருக்கிறதுக்கு, சருமத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கு எல்லாமே நீங்க பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்ப நீங்க பழைய சாதத்தை தொடர்ந்து உணவுகளை எடுத்துட்டே இருக்கீங்கன்னா உங்களுடைய வயசை நீங்க வெளியே சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்க எங்க தெரிய ஆரம்பிப்பீங்க. அதுக்கான காரணம் என்னன்னா பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தான். ஸோ இது என்ன பண்ணுறதுன்னா சருமத்திற்கு வந்து ஊட்டச்சத்துக்களை வழங்குது.
இப்போ பழைய சாதத்தினுடைய தெளிந்த நீர், அந்த நீராகாரம்லாம் நீங்கள் காலையில் குடிச்சிட்டு வரீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள்லாம் வெளியேறிடும். சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சருமத்தினுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும். சருமத்தில் கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும். கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும் போது வறட்சி அப்படின்றது சருமத்தில் இருக்காது, தோல் சுருக்கம் அப்படின்றது சருமத்தில் இருக்காது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சருமம் நீரேற்றமாக புத்துணர்ச்சியான ஒரு தோட்டத்தோடு இருக்கும். நமக்கு முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுபடிந்த சருமமெல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். ஒரு இளமை தோட்டத்தோடைய எப்போதுமே நம்ம பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளும் போது இருக்கலாங்க. இரும்புச்சத்து குறைபாடு நீங்கி போவதற்கு நம்ம பழைய சாதத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. அனிமியாவை வந்து ப்ரிவென்ஷன் பண்ணுறது தான் பழைய சாதம் நமக்கு இருக்கும். ஸோ ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சிகளின்படி சாதாரண சாதத்தை விட பழைய சாதத்தில் இரும்புச்சத்துன்னு சொல்லக்கூடிய இந்த அயன் கண்டென்ட் வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ உடல் வந்து இந்த இரும்புச்சத்தை எளிதாக உறிஞ்சு கொள்ளக்கூடிய வடிவில் இது வந்து மாறும். அப்போது ரத்த சோகை உள்ளவர்களுக்கெல்லாம் இது ஒரு பழைய சாதம் அப்படின்றது ஒரு சிறந்த இயற்கை மருந்தாக இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இரும்புச்சத்தை நமக்கு வழங்குறதால இரும்புச்சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டு குறைந்த ரத்த சிகப்பணுக்களுடைய அளவு மீண்டும் உற்பத்தி செய்யப்படும். ஸோ ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படுவதால் ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மயக்கம், குமட்டல், வாந்தி, தலைவலி இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் மீண்டும் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. அதனால தான் அந்த இரும்புச்சத்து பற்றாக்குறை நீக்கி சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கிறதுக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து ரத்த சோகை பிரச்சனைகள் வந்து விடுபட்டுக் கொள்வதற்கு எல்லாமே பழைய சாதம் உதவிகரமாக இருக்கும். எலும்பு மற்றும் பற்கள் வலிமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் பழைய சாதத்தை எடுத்துக்கலாங்க. போன் டீத் ஹெல்த் வந்து ப்ராப்பராக இருக்கும். சாதம் நொதித்தல், அந்த ஃபெர்மெண்டேஷன் செயல்முறைக்கு உட்படும் போது என்ன ஆகுதுன்னா, அதில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்களினுடைய அளவு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உயர ஆரம்பிக்கும், அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போ சாதாரணமான சாதத்தில் இருக்கக்கூடிய கால்சியத்தை விட பழைய சாதத்தில் வந்து உடலால் எளிதில் உறிஞ்சக்கூடிய வடிவிலான கால்சியம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ், அப்புறம் மூட்டு வலி, ஆர்த்ரைடிசம் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்து சால்வ் ஆகிடும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு எனர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். பற்கள் உங்களுக்கு வந்து பலவீனம் அடைதல் இந்த மாதிரி பிரச்சனையுமே இருக்காது. ஒட்டுமொத்தமாகவே உங்களுடைய உடலை வந்து நீங்கள் உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு பழைய சாதம் வந்து துணை புரியுங்க. கல்லீரல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மற்றும் நச்சுக்களை வந்து நீக்கம் செய்து கொள்வதற்கு, லிவர் டீடாக்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான நொதிகள், அந்த என்சைம்ஸ் வந்து கல்லீரலுக்கு ஒரு சிறந்த நண்பனாக செயல்படுது. ஸோ இதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய சாதம் வந்து உடலில் தேங்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்கள், அந்த டாக்ஸின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீர் மற்றும் மலம் வழியாகவே உங்களுக்கு வந்து வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ உங்களுக்கு கல்லீரல் வந்து எதனால் பாதிப்படையுதுன்ற அந்த காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தீவிர மது அருந்தக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கும் பொழுது நார்சத்து போன்ற உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளாமல் மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது, அப்புறம் நான்வெஜ் ஃபுட்ஸ், அசைவ உணவுகள்லாம் கணக்கே பார்க்காம தினந்தோறும் அளவுக்கு அதிகமாக அடிக்கடி நீங்கள் சாப்பிட்றது, இதனால பார்த்தீங்கன்னா கல்லீரலில் நச்சு கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கும். கொழுப்பு படிவுகள், ஃபேட்டி லிவர் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கொழுப்பு படிவை குறைக்கிறதுக்கும் நச்சு கழிவுகளை அகற்றி கல்லீரலுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கல்லீரல் ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய அந்த உணவுகளில் பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் நீங்கள் நலமாக இருக்க முடியும். ஸோ தொடர்ந்து பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் பழைய சாதம் எப்படி செய்கிறதுன்ற அந்த வழிமுறையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ தொடர்ந்து பழைய சாதத்தை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.